வியூவர்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு செப்டி டேங்கை எப்படி டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா ஒரு செப்டி டேங்க் போடுறப்ப அது சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு, இது போதுமா வேண்டாம் இன்னும் பெருசா போடலாமா அப்படிங்கிற பல திங்கிங் நமக்குள்ள இருக்கும். இப்போ நம்ம அது எதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஒரு செப்டிக் டேங்கை நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது இந்த எவ்வளோ கெப்பாசிட்டி நமக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறது. இந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வரப்ப நம்ம குறைஞ்ச அளவுலையும் ஸ்டோர் ஆகுற மாதிரி வச்சுக்கலாம், இல்லாட்டி அதிகப்படியா ஸ்டோர் ஆகுற மாதிரியும் நம்ம டிசைன் பண்ணலாம். பட் ஆனா நம்ம அந்த எதை பேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளீனிங் பண்ற பீரியடை பொறுத்து தான் நம்ம ஒரு செப்டிக் டேங்கை டிசைன் பண்ணணும். இப்போ நார்மலா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ற மாதிரி தான் ஒரு செப்டிக் டேங்கை நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ நம்ம சரி கெப்பாசிட்டி நம்ம தெரியணும் அப்படின்னு சொல்றோம். எப்படி அந்த கெப்பாசிட்டியை கால்குலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு வீக்ல ஒரு ஹெட்டுக்கு 130 லிட்டர்ல இருந்து 70 லிட்டர் வரையிலும் நம்ம ஒரு பெர் ஹெட்டுக்கு ஆகும். அதாவது சேஃப்டில 5 சேஃப்டியும் 130 லிட்டர்னா 5 CFT, அதாவது 0.13 cubic மீட்டர். 70 லிட்டர் அப்படின்னா 0.07 கியூபிக் மீட்டர்ல. அதுவே ஃபீட்ல பாத்தீங்கன்னா 5 ஃபீட் 2.5 CFT வரையிலும் நமக்கு அந்த கெப்பாசிட்டியில ஸ்டோர் ஆகும், இடத்தை எடுத்துக்கும். அப்போ அதிகப்படியான மக்கள் ஒரு வீட்ல ரொம்ப பேர் இருக்கும், லார்ஜ் மெம்பர் இருக்காங்க அப்படின்னா 70 லிட்டர் பெர் ஹெட்டுக்கு 70 லிட்டர் நமக்கு கெப்பாசிட்டி. அதுவே 130 லிட்டர், இது என்னன்னா குறைஞ்ச அளவு கம்மியான மக்கள் இருக்காங்க அப்படின்னா 130 லிட்டர். சரி, ஒரு செப்டிக் டேங்க் எவ்வளவு அகலம் மினிமம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 அடி இருக்கணும். அதோட ஆழம் எவ்வளவு அடி இருக்கணும் பாத்தீங்கன்னா 3.25 அடி மினிமம் இருக்கணும். அதுதான் இங்க நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா டீடைல்ஸும் பேசிக் டீடைல்ஸ் தான். இதை எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது, இதெல்லாம் ஸ்டாண்டர்டாவே இருக்கிறது. இந்த பேசிக் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சாதான் நம்ம ஒரு செப்டிக் டேங்கை டிசைன் பண்ண முடியும். இப்போ இதை தொடர்ந்து நம்ம ஒரு 25 யூசருக்கு ஒரு செப்டிக் டேங்க் நம்ம டிசைன் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 25 யூசருக்கு எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். லிக்விட் கெப்பாசிட்டி ஒரு ஆளுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0.1 கியூபிக் மீட்டர், அதாவது 100 லிட்டர் ஒரு ஆளுக்கு. இதெல்லாம் நம்ம அசம்ஷன்ஸ் தான். இந்த 130 லிட்டர்ல இருந்து 70 லிட்டர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ள இப்போ 25 யூசர்னா ஒரு 100 லிட்டர்ஸ் அப்படின்னு நம்மளா எடுத்துக்கிறது தான். அடுத்து பார்த்தோம்னா யூசருக்கு 0.1 கியூபிக் மீட்டர், அதை நம்ம 25 யூசருக்கு மல்டிப்ளை பண்றப்ப 2.50 கியூபிக் மீட்டர் நமக்கு கிடைக்கும். இது நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி வேணும் அப்படிங்கறது தெரிஞ்சிட்டோம். அடுத்து லிக்விட் எவ்வளவு டெப்த் இருக்கு, எவ்வளவு டெப்த் எடுத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அஸ்யூம் பண்ணணும். நம்ம 1.40 மீட்டருக்கு அதை அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அதாவது செப்டிக் டேங்கோட லிக்விடோட டெப்த், டேங்கோட லிக்விட் எவ்வளவு ஸ்டோர் ஆகுதோ அவ்வளவு டெப்த் 1.40 மீட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு மொத்தமா ஒரு கெப்பாசிட்டி எவ்வளவு லிக்விட் கெப்பாசிட்டி வேணும் அப்படிங்கிறது தெரியும், 2.50. அதோட 1.40 டெப்த டிவைட் பண்ணோம்னா நமக்கு டேங்கோட ஏரியா கிடைச்சிடும், 1.80 ஏரியா கிடைச்சிருது. இப்போ நமக்கு அடுத்து என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து அதோட நமக்கு இப்ப டெப்த் தெரியும், அடுத்து நமக்கு லென்த்தும் இந்த செப்டிக் டேங்கோட அகலமும் தெரியணும். இப்போ செப்டிக் டேங்கோட லென்த் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா அதோட அகலத்தில் 2ல இருந்து 4 மடங்கு இருக்கணும். எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் லென்த்ல இருந்து 2.25 டைம்ஸ் தான் நம்ம இதோட பிரெத்தா எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா லென்த் பிரெத் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஸ்கொயர் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்கொயர் வேல்யூ என்ன 1.80 நமக்கு கிடைச்சது இருக்கு. அப்போ லென்த் ஈக்குவல் டு 2.25 டைம்ஸ் நம்ம வித் எடுத்துக்கிறோம். இப்போ 2.25 இன்டு b இதான் லென்த்தோட வேல்யூ.
இப்போ நம்ம இங்க வருவோம் 2.25 breadth இப்போ equal to 1.80 அந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு இப்படி தான் நமக்கு கிடைக்கும் அப்போ b squared equal to 1.80 divided by இத நம்ம அப்படியே கீழ கொண்டு வந்துறோம் 2.25 equal to 0.80 நமக்கு கிடைக்குது வேல்யூ இதான் 80 கிடைக்குது b அந்த ரூட் எடுத்தோம்னா நமக்கு breadth ஓட வேல்யூ equal to 0.9 மீட்டர் இதுதான் நமக்கு breadth கிடைச்சிருச்சு அடுத்து நமக்கு length வேணும் length வந்து equal to 2.25 times into breadth கொடுத்திருக்க ஃபார்முலால நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம்னா 2 மீட்டர்ஸ் நமக்கு கிடைக்கும் நமக்கு length கிடைச்சாச்சு அடுத்து depth நம்ம தான் depth ஏற்கனவே நம்ம 1.40 எடுத்துக்கோமே அப்படி சொல்லலாம் இது liquid நம்ம சேவ் ஆகுற அந்த ஸ்டோர் ஆகுற லிக்விடோட டெப்த் தான் 1.40 இதுக்கு மேல நமக்கு ஓபன் ஸ்பேஸ் இருக்கணும் இந்த ஸ்லாப்புக்கும் இந்த ஸ்லெட்ஜுக்கும் இடையில ஒரு ஓபன் ஸ்பேஸ் இருக்கணும் அதுதான் 1.40 1.40 ஓட பிளஸ் 0.3 சென்டிமீட்டர் அதாவது 30 சென்டிமீட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ செப்டி டேங்கோட டெப்த் பாத்தீங்கன்னா 1.70 இப்போ நமக்கு லென்த் 2 மீட்டர் breadth வந்து பாத்தீங்கன்னா 0.9 மீட்டர் அதோட depth பாத்தீங்கன்னா 1.70 மீட்டர் நமக்கு இப்போ எல்லாமே கிடைச்சிடுச்சு டேங்கோட லென்த் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 2 மீட்டர் அகலம் 0.9 மீட்டர் அதோட depth ஆழம் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 1.70 மீட்டர் சிம்பிளா நம்ம இத ஃபாலோ பண்ணீங்க அப்படினா நீங்க எவ்வளவு யூசர்ஸ் இருந்தாலும் சரி நீங்க ஈஸியா ஒரு செப்டி டேங்க அக்யூரேட்டா டிசைன் பண்ண முடியும் யாரை கேட்டாலும் ஸ்ட்ராங்கா நம்மளால சொல்ல முடியும் எவ்வளவு கெபாசிட்டி நமக்கு ஸ்டோர் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்மளால சொல்ல முடியும்